வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே இந்த டாக்ஸுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய குழந்தைகள்லாம் பார்க்குறோம் இல்லையா? குழந்தை வந்ததுக்கப்புறமா உடனே டாக் வாங்குவாங்க. இல்லை எக்ஸிஸ்டிங்காக டாக் அவங்க வீட்டில் இருக்கும், அதுக்கப்புறமா குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை டாக்ஸோடய சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். ஈவன் பெட்ஸ் எல்லாத்துக்குமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது அறியாமையே அந்த குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியாக பழகணும்னு ஆசைப்படும். அப்படி குழந்தைங்களோட பழகக்கூடிய டாக்ஸ், அந்த டாக்ஸ் ரொம்ப அன்பாக இருக்குது அப்படின்னும், அந்த டாக்ஸ் கூட பழகக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ சொல்லியிருக்காங்க. கூடவே ரொம்ப ஆரம்ப காலத்துலேயே அவங்க பாக்டீரியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால கம்பேரிட்டிவ்லி டாக்ஸோட வளராத குழந்தைங்களை விட டாக்ஸோட வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு லோகோவாவே கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அது கொலம்பியா பிக்சர்ஸ் தான். அந்த கொலம்பியா பிக்சர்ஸோடைய லிபர்ட்டி ஸ்டாச்சுவாக இருக்கக்கூடிய அந்த மாடல் பேர் ஜெனி. இந்த ஜெனி இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு மாடலிங் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இதை பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க எதுவுமே பண்ணல. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ப்ராஜெக்டாக அவங்களுடைய லைஃப்லேயே இது ஒன்று மட்டும்தான் மாடலிங்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாகவே கேட்டபோது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எல்லாரும் அந்த கொலம்பியா பிக்சர்ஸை ஜஸ்ட் எடிட் தானே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். ஆனால் அந்த பீரியடில் எடிட்லாம் பண்ணல, லைவாகவே ஷூட் பண்ணாங்க. ஈவன் நம்ம எல்லாரும் இப்போ மாடர்ன் டேஸில் வரக்கூடிய கொலம்பியா பிக்சர்ஸுமே பார்த்தோம்னா அது ரியலாக தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அது கிராஃபிக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ஷூட் பண்ண வீடியோவுமே இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. 1974 நார்த் கொரியா ஸ்வீடன் கிட்ட இருந்து Volvo 144 அப்படின்ற மாடல் காரை 1000 வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த 1000 காருக்கும் இப்போ வரைக்கும் அவங்க பே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது உண்மைதான். ஆனால் அதை காம்போசிட் பண்ணுற மாதிரி என்னதான் சைனா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, நார்த் கொரியா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு பிரித்து சொன்னாலும் அவங்கவுங்க வாங்கின கடன் அவங்க தானே கொடுக்கணும். அதை வேறு வழியில் நம்ம ஈடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஒப்பந்தமுமே போட கிடையாது. அதே மாதிரி தான் நார்த் கொரியா இப்போ வரைக்கும் அதை கடனாக தான் வச்சுருக்காங்க. என்னதான் அதுக்கு இணையாக வேறு வேலைகள்லாம் பண்ணி கொடுத்தாலும் அது கடன் தானே. ஓர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான திமிங்கலம் இருக்குது. இதுவும் ஒரு வகையான பாலூட்டி உயிரினம் தான். இந்த ஓர்கா அப்படின்ற வகையாக இருக்கக்கூடிய திமிங்கலத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கில்லர் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஓர்கா திமிங்கலம் மட்டும்தான் கிட்டத்தட்ட 4 ஹியூமன்ஸை கொலை பண்ணியிருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் 3 ஹியூமன்ஸை ஒரே வேல் தான் கொன்னுச்சான். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் போது பயங்கரமாக இருந்தாலும் ஆக்சுவலாக நம்பராக பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வேல் அப்படின்றது மனிதர்களை வேட்டையாடி இருக்குது, அதுவும் 4 மனிதர்கள் தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா அதர் அனிமல்ஸ் வேட்டையாடுறதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது, அதர் அனிமல்ஸ் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், இதெல்லாம் வேட்டையாடுறதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ரொம்ப சாதுவானதாச்சேப்பா, அது இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு கேட்குறவங்க ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. எதனால் வரும்? நான் மனசில் ஒன்று நினச்சேன், ஆனால் நீங்கள் அதை செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. நீங்கள் மனசில் நினச்சது எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் ஈகோ அப்படின்ற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்மளுடைய வேலைகள்லாம் பூர்த்தி பண்ணுமா அப்படின்னு தெரில, இப்போ இந்த சண்டைகள்லாம் தீர்த்து வைக்குமான்னு தெரில, பட் இதுக்கு ஒரு கிரேட் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆல்டர் ஈகோ நீங்கள் போட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கொஸ்டினை உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த காட்டுடைய ராஜா யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயினுக்கு சிக்னலாக லயன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடும். ஸோ சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நீங்கள் கூகுளில் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியான பேட்டர்ன் தான். ஆனால் இதை நீங்கள் நினச்சாலே அதுக்கு உடனே ஆன்சரை ரெடி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நிஜமாகவே மிகப்பெரிய இன்வென்ஷனை தான் பார்க்கப்படுது. பட் இது எப்படிப்பா சண்டையை தூக்கி வைக்கிற மாதிரி கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்டால், மேபி இதை வேணால் ஒய்ஃபுக்கு போட்டுக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கே ஆன்சராக கிடச்சிடும். அதனால் சண்டை மேபி சால்வ் ஆகலாமே தவிர்த்து இதனால் டோட்டல் பிரச்சனைகளும் காலி பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. கொஞ்ச நாள் துபாயில் தங்க மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படியா அப்படின்னு கேட்டால், துபாய் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சிட்டிசன்ஸ்லாம் வெயிட் அதிகமாக கெயின் ஆகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஏதோ ஒரு இனிஷியேட் எடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன நிறையா இருக்குது, தங்கம் நிறையா இருக்குது, பேசாமல் அதையே கொடுத்துருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறாங்களோ கிலோக்கு இவ்வளோ கிராம் தங்கம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி டிக்ளேரும் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரை போட்டால் ஃபிட் ஆகிட்டாங்க. அதனால் இது கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலப்பா, கல்லா கட்டல அப்படின்னு 2013 இதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி இது இந்தியாவில் வந்துச்சுன்னா என்னான்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் 6 பேக்கோட தான் சுற்றுவோம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijayashree. Take care.